வணக்கம். என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. மோர் தென் 25 இயர்ஸாக கம்ப்யூட்டர் ஃபீல்டில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்கேன். இந்த கிளாஸில் இந்த கோர்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேலி இஆர்பியை பற்றி கற்றுக்க போகிறோம். டேலி இஆர்பியை பற்றி கற்றுக்கிறதுக்கு எனக்கு முன்னாலேயே ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் டேலியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டுமே எங்களுடைய கோர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் வழியாக போயிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். படிச்சுட்டு கூட கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டேலியை ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் படித்து முடித்து வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 1991 பார்த்தீங்க அப்படின்னா டேலின்ற பேக்கேஜ் வந்து டாஸ் பேஸ்டு பேக்கேஜாக இருந்துச்சு. அப்போவே ரொம்ப அற்புதமாக ஒரு ஆடிட்டருக்கு தேவையான டைப் அடித்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணால் இம்மீடியட்டாக அதை எங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி லொக்கேட் பண்ணி மாடிஃபை பண்ணுற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கேஜாக என்ன இருந்ததுன்னா இந்த டேலி பேக்கேஜ் இருந்துச்சு. அப்போ தான் நான் படித்து முடிச்சுட்டு வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ அக்கௌண்டிங் சுத்தமாக தெரியாது. அப்போது இந்த டேலிங்கிறது டேங்கப்பா எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு பேக்கேஜ் உலகத்திலேயே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேர் சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதில் ஒன் ஆஃப் த நல்ல பேக்கேஜ் அப்படின்னா இந்த டேலி தான். ஸோ அதுக்காக ஒரு இந்தியர்களாக நம்ம கண்டிப்பாக ரொம்பவே பெருமைப்படணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த டேலி பேக்கேஜை வேர்ல்டு வைடாக நிறைய பேர் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்ல பேக்கேஜாக இருக்குது. குறிப்பாக ஆடிட்டர் ஆஃபீஸில் டேலி இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸ். ரைட்டு, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் டைப் ரைட்டிங் அண்டு டேலி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு சேர்ந்துக்கலாம். அது ஆடிட்டர் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்க கம்பெனியில் போயிட்டு டேலி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல டேலி தெரிந்தவர்கள் வேணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து டேலி ரொம்ப நிறைய இடத்துல உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு தேவையே என்ன தெரியுங்களா, ஒரு 12வது முடிச்சிருந்தால் போதும். கம்ப்யூட்டரில் வந்து பேசிக்காக ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு டேலியும் தெரிஞ்சிருந்து ப்ளஸ் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸும் தெரிஞ்சிருந்ததுன்னா எங்கேனாலும் போய் பொழைச்சிக்கலாங்க. அதனால் டேலியை கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் தேவையா அப்படின்னா இப்போ பிகாம் முடிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு தானே டேலி தெரிஞ்சதுன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பிகாம் முடிக்கிறாங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், அதாவது பிகாமில் என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் என்னென்ன மைன்யூட்டான பார்ட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்கும். அது எதுக்காக டிப்ரிசியேஷன் பண்ணுறோம், எந்தெந்த மாதிரி மெட்டீரியலுக்கு எவ்வளோ டிப்ரிசியேஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை இந்த ஸ்பெசிஃபிக்காக காமர்ஸ் கோர்ஸில் கற்றுக்குவாங்க. பிகாம், எம்காம், அதுக்கப்புறம் சிஏ, இதெல்லாம் என்ன அப்படின்னா மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஆனால் டேலியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தெரிய தேவையில்லை. ஒரு பிஸ்னஸ்னுடைய டே டு டே டிரான்சாக்ஷனை நமக்கு என்ட்ரி பண்ண தெரிஞ்சால் போதும், அதை புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி பண்ண தெரிஞ்சால் போதும். அதுக்கு ஒரு பேசிக்கலான அக்கௌண்டிங் நாலேஜ் இருந்தால் போதும். அந்த அக்கௌண்டிங் நாலேஜை சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எங்களுடைய பணம் வளர்ப்போம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குங்க. அந்த கோர்ஸில் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு 7-8 டாப்பிக்கில் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பேக்கேஜை நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கீழே. நீங்கள் அதை கண்டிப்பாக போய் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக போதுமான நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேலியை ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும். ஓகே, யாரெல்லாம் டேலியை வந்து கற்றுக்கலாம்? குறிப்பாக ஒவ்வொரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனும் கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் டேலி அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு பாப்புலராக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஆகிடுச்சு. ஸோ நான் பர்சனலாக டேலியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஆடிட்டர் பேக்கேஜ். அதுக்கு பதிலாக எங்களை மாதிரியான ஆளுங்கக்கிட்ட டெய்லர் மேடு இஆர்பி பேக்கேஜ். இப்போ எங்களுடைய பேக்கேஜ் பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் இஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்கோம்.
இது என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் அன் ஆடிட்டர் பேக்கேஜ், இட் இஸ் எ செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் பேக்கேஜ். உங்களுடைய ஃபீல்டு என்னவோ அந்த ஃபீல்டுக்காகவே நாங்கள் டெய்லர் மேடாக சில ஸ்க்ரீன்லாம் ரெடி பண்ணியிருப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய பேக்கேஜை உபயோகப்படுத்தும் போது உங்களுடைய ஃபீல்டும் டைரெக்டாக யூஸ் ஆகும், ப்ளஸ் அக்கௌண்ட்ஸு எல்லாமே அதிலே அப்டேட் ஆகிடும். பட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் சிம்பிளாக எனக்கு வந்து அக்கௌண்ட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் சார், எங்கள் ஆடிட்டருக்கு நான் டைப் அடித்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்றேன், அவர் வந்து எனக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துட்றாரு, ரிட்டன் ஃபைல் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னா, நீங்கள் டேலி உபயோகப்படுத்தியே ஆகணும். அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக டேலி கற்றுக்கலாம். ஏன்னா வேறு யாரையாவது வேலைக்கு வச்சுருந்தாலும் சரி, அவங்க வராதப்போ ஏன்னா கண்டிப்பாக விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு 6 மாதம் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்தால் அவங்க வேறு ஹையர் சேலரிக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா வேறு கம்பெனியில் அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூப்பிட்டுக்குவாங்க. அப்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வேலைக்கு தெரிஞ்சவங்க, டேலிக்கு வேலைக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னொன்று, இந்த டேலி அதாவது மெயினாகவே இந்த அக்கௌண்ட்ஸை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் ஃப்ராடு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கும். அப்போது அக்கௌண்ட்ஸு, மணி ஹேண்ட்லிங் ரெண்டும் சேர்த்து பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட டீட்டெயில் வாங்கவே முடியாது. ஏன்னா அவங்க எதையாவது ஒளிவு முறையாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது டேலியை நீங்கள் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்க வராதப்பையும் பார்த்துக்கலாம், இல்லை அவங்க இருக்கும்போதே அவங்க தப்பு பண்ண விடாத மாதிரி ரெகுலராக நீங்கள் செக்கப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஓகே எல்லாமே கரெக்டாகவே போயிட்டுருக்கு, இவர் செக் பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் அப்போது தப்பு பண்ணுன்ற எண்ணம் யாருக்கும் வராது. அடுத்தது, எனி டிகிரி ஆர் டிப்ளமோ, சார் பிகாம் படித்தவர் தான் படிக்கணும், பிஏ படித்தவர் தான் படிக்கணுன்ற இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மினிமம் 12வது படிச்சிருந்தீங்கன்னாவே டேலி கண்டிப்பாக கற்றுக்குங்க. நீங்கள் எங்கே, ஏன்னா ஒரு கம்பெனி எதிர்பார்க்குறது டிகிரியே இல்லை, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி போட தெரிஞ்சதுன்னா போதும். அதுக்குண்டான ட்ரைனிங்கை நாங்கள் இந்த கோர்ஸில் கொடுத்துருவோம். ஸோ யார் வேணாலும் இந்த டேலியை கற்றுக்கலாம். எனி டிகிரி ஆர் டிப்ளமோ யார் வேணாலும் கற்றுக்கலாம். இன்னொன்று, இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், சார் இதை கற்றுக்கிட்டா எனக்கு என்ன பெனிஃபிட்டு, எதை கற்றுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், இதை கற்று சார் டெய்லி ஒரு மணி நேரம் 1 மாதம் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 1 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒன்றும் பண்ணாமல் கூட சும்மா இருப்பாங்க, ஆனால் ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க அப்படின்னா கற்றுக்க மாட்டிங்களா? அதுவும் இந்த டேலி அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் நம்ம கெயின் பண்ணுற நாலேஜ் நமக்கு நம்மளுடைய லைஃபுக்கு உபயோகம் ஆகாமல் போகவே போகாதுங்க. அவ்வளவு யூஸ்ஃபுல்லான டாபிக். ஏன்னா நாங்கள் சாஃப்ட்வேர் கற்றுக்கும் போது டேலி அக்கௌண்ட்ஸுங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தெரியாதனால அது தெரிகிற வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் மேக் பண்ணுறதுலேயே எவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒருத்தர் சொல்கிறது அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு புரிஞ்சிக்கிறதுல எவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த டேலியை கற்றுக்கிட்டீங்கன்னா, இதை கற்றுக்கிறதன் மூலமாக ஒருத்தர் கூட பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பர்சன் என்ன பேசுகிறாரு, என்ன எதிர்பார்க்குறாருங்கிறத நிச்சயமாக நம்மளால் உணர்ந்துக்க முடியும். அதன் மூலமாக நம்மளுடைய பிஹேவியரலே சேஞ்ச் ஆகும். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கே ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக உபயோகப்படும். சார் டெய்லி எதையாவது ஒன்று கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. சும்மா இருக்கிறது மட்டும்தான் வேஸ்ட்டான டைம். எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட்டான டைமாக நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நமக்கு அது கண்ணுக்கு தெரியாத, அது தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது நமக்கு யூஸ் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் எப்போவாவது அது திடீர்னு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாங்க அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம டேலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.